கோவை மேக்ஸி கேப் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலச்சங்கம் சார்பில் வாகனத்தில் GPS டிராக்கிங் கருவி பொருத்த அதிக கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி கோவை இணை போக்குவரத்து ஆணையரிடம் மனு. கோவை பாலசுந்தரம் ரோட்டில் உள்ள இணை போக்குவரத்து அலுவலகம் முன்பு கோவை மேக்ஸி கேப் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர். இதுகுறித்து நிர்வாகிகள் கூறுகையில், இந்திய மோட்டார் வாகன சட்டத்திற்கு புறம்பாக கள்ளத்தனமாக கள்ள டாக்ஸி வாகனங்களுடன் போட்டியிட்டு தொழில் செய்து வருகிறோம். வாகன பராமரிப்பு மற்றும் குடும்பம் நடத்துவதற்கே பணம் இல்லாமல் தவிக்கும் இந்த சூழ்நிலையில் அண்டை மாநிலங்களில் இன்டர்நெட் வசதியுடன் ரூபாய் 6000ற்கு பொருத்தும் GPS VLTT கருவியினை தமிழ்நாட்டில் 3 மடங்கு அதிகமாக கட்டணம் வசூலிக்கின்றனர். இதனால் வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கடன் வாங்கியும் நடத்த முடியாமல் தொழிலை விட்டு செல்லும் நிலை ஏற்படுகின்றது. எனவே GPS கருவிக்கு குறைந்த கட்டணம் வசூலிக்க வேண்டும், அதே சமயத்தில் பணத்திற்கு உரிய ரசீது வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்துள்ளதாக தெரிவித்தனர். இதில் கோவை மாவட்ட மேக்ஸி கேப் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள், தமிழ்நாடு டூரிஸ்ட் பல்வேறு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.